இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ கலர்ல இட்லி பார்த்துருப்போம். நார்மலா ஒயிட் கலர் இட்லி, ரெட் கலர்ல பீட்ரூட் இட்லி, கிரீன் கலர்ல ஸ்பினச் இட்லி அதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாரி பர்பிள் கலர் இட்லி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதுவும் இவ்ளோ சாஃப்ட்டா வாயில வச்சோனே கரையிற மாரி, அதுக்கு தொட்டுக்க இந்த சீசனுக்கு மேங்கோ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 500 கிராம் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் பர்பிள் கேபேஜ் எடுத்திருக்கேன். இதை பர்பிள் கேபேஜ், ரெட் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. விட்டமின் சி அண்ட் கேவும் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைபரும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். ஸோ இதை வந்து இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல இந்த மாதிரி துருவுன மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கொரன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்சி எடுத்த பர்பிள் கேபேஜோட பேஸ்ட்டு, 3 தக்காளியும் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், 2 வெங்காயமும் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் மாங்காய், ஒரே ஒரு கிளிமூக்கு மாங்காவை இந்த மாதிரி தோலை செத்திட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 500 கிராம் மாவு, நம்ம வீட்டில் அரைச்ச நார்மல் இட்லி மாவு தான். அதில் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கு. இதோட நம்ம இப்போ அரைச்சி வச்ச இந்த கேபேஜ் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 10 பல்லு பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தனித்தனியாக கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் ஒரு சேர வதங்கி வரணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கிளிமூக்கு மாங்காய் தோலை செத்திட்டு சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாங்காய் வந்து கொஞ்சம் இந்த பதத்துக்கு வரணும். கொஞ்சம் ஒரு மாதிரி வெந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் ஒரு சேர வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாவையும் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. அதையும் இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போது நம்ம இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி இட்லி ஊற்றலாம். இதில் வந்து துணி போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த துணியில் கலர்லாம் ஒட்டாது. நீங்கள் துணி போட்டு கூட இது பண்ணிக்கலாம். என்னோட இதில் எண்ணெய் தடவி தான் ஊற்றி ஆகணும். அதனால் நான் இப்படி பண்ணுறேன். நம்மளோட பர்பிள் கேபேஜ் வந்து இம்யூன் சிஸ்டம்க்கும் சப்போர்ட் பண்ணுது. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பசங்க முதல்ல சாப்பிட்றது அந்த கலரை வச்சு தான். ஸோ இந்த பர்பிள் கேபேஜை மோஸ்ட் ஆஃப் நம்ம சாலட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். சாலட் யாருக்குமே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இட்லியும் நம்ம நார்மல் சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். அதில் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு இருக்கும். நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா தட்டுலேயும் இட்லி ஊற்றியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் லைட்டாக தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி லைட்டாக சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டை அப்படியே உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு தட்டை மூடிடுங்க. மூடி கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வெந்துடும். எடுத்து பாருங்கள், மாவு ஒட்டாமல் வந்திருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட இட்லி மல்லிகைப்பூ மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது அப்படியே ஆறட்டும் இட்லி. நம்ம அதுக்குள்ளே சட்னி வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. தண்ணி சேர்க்கவே வேண்டாம். லைட்டாக 1 டீஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாலே போதும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு லைட்டாக வந்து தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கோங்க. வெறும் எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து சட்னி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்தி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.